நோக்கம் தவறானால் வார்த்தையும் தவறாகும். நோக்கம் தவறானால் நம்மளுடைய வார்த்தைகளும் தவறாகும். நம்ம பிறர் பார்க்குறது ஒரு பிறர் ஒருத்தர் பார்க்குறோம்னா அந்த நோக்கம் தவறாச்சுன்னா, தப்பாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வார்த்தைகள் என்ன இருக்கும்? தப்பாக தான் இருக்கும். 7 வருஷம் சோற்றுக்கூடாது. அதனால நோக்கம், ஜபம் பண்ணுற நோக்கம் சரியாக இருக்கும். நீங்கள் ஜபம் பண்ணுற நோக்கம் நீங்கள் மக்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஒரு சிம்பிளாக ஃப்ளாட்டாக ஒரு வேடிக்கையாக சொல்கிறோம், அழகாக சொல்கிறேன். ஏசிஸ் ஒரு ஏடிஎம் மிஷினாக வச்சுக்கிட்டாங்க, ஜபத்தை ஒரு ஏடிஎம் கார்டாக வச்சுக்கிட்டாங்க. ஜபங்கிற ஏடிஎம் கார்டை உள்ள தரணும், உடனே ஏடிஎம் மிஷின் நின்று வரணும், பணம் இதோடு நிற்பாட்டிக்கிறாங்க. இவ்வளோதான். நீங்கள் பாருங்கள், ஜபம் பண்ணுறதுக்கு 7 விதமான நோக்கம் இருக்குது பைபிளில். நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அறிவு கேட்டால் தியானிக்கிறோம், அன்றைக்கு மேலே கூட இருக்கலாம். சில ஞானிகள் வேறு மாதிரி எடுத்துக்கலாம். நமக்கு எத்தனை கிராமமாக ஜபம் பண்ணுற நோக்கி 7 விதமாக இருக்கும். ஏடிஎம் கார்டு மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது ஜபத்தை. எல்லாம் நீங்கள் அப்படி தான். ஏசிஸு பணம் கொடுக்குற மிஷின், ஏடிஎம் மிஷின். ஜபம் ஏடிஎம் கார்டு அப்படின்னு ஒரு ஓமையை காமித்து எல்லாரும் டெய்லி அவன் அரணத்துவம் தைச்சிட்டு இருக்கான். ஏடிஎம் கார்டை, ஜபம் ஏடிஎம் கார்டை அரணத்துவம் தைச்சிட்டு இருக்கான். அவன் தேவையில்லை அப்படி இருக்கு பாருங்க. அது ரொம்ப முக்கியம். நோக்கம் சரியாக இருக்கணும். அது என்ன சொல்லுமா, உங்களுக்கு என்ன தேவைன்னு பரமபிதா அறிந்திருக்கிறார். அவர் எல்லாம் அங்கங்கே வச்சிருக்கிறார். நீ இப்போ என்ன நோக்கத்தில் வாரியோ அதை எடுத்து கையில் கொடுத்துருவார். அவர் மாற்றிடுவோம். நீங்கள் நோக்கத்தை என்ன வசனம் வாசித்து பாருங்க. உங்கள் தேவைகள் அதை